மெய்யழகன் காம்போ. வேற யாராவது அதே கரெக்ஷன் சொன்னா ஏத்துப்பாரு. ஆனா வினோத் நான் சொல்லும் போது மட்டும் அவருக்கு இப்படிதான் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி நடந்துருச்சு. உங்களோட பார்வையில் அதை எப்படி பாக்குறீங்க? அது யாருமே வந்து அவமதிச்ச மாதிரி வந்து எங்களுக்கு தெரியல, அந்த வீடியோலயே தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தாங்க ஐ திங்க் அது வந்து விஜய் சேதுபதியே வந்து கலையரசனை பத்தியும் சரி வாட்டர்மெலன் ஸ்டார் பத்தியும் என்ன தகுதி இருக்கு அவங்களுக்குன்னு கேட்டவங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனது. வினோத் ப்ரோக்கு நீங்க கொடுத்த காஸ்டியூம்ல எனக்கு பிடிச்ச காஸ்டியூம் இந்த காஸ்டியூம் தான். ரொம்ப பர்டிகுலரா வந்து எனக்கு இன்னி வரைக்கும் ஃபேவரட்டா இருக்கு அப்படின்னா எந்த காஸ்டியூம் வந்து? இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணோம், அது விஜய் சேதுபதி சார் கூட சொன்னார் சூப்பராக இருக்குன்னு. ரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், இது ரெட் கார்பெட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸ்ல வந்து பிக் பாஸ்ல கானா வினோத் அவர்கள் வந்து மிக பிரபலமா இருக்காரு. ஸோ சோசியல் மீடியா திறந்தாலே அவரோட வீடியோஸ், அவர் மெய்யழகன் காம்போ, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம். ஆப்வியஸ்லி இன்னைக்கு அதை பத்தி ஃபுல்லா பேசுறதுக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வினோத் அவர்களோட சிஸ்டர் அண்ட் மேனேஜர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம், ரேகா அவர்கள் அண்ட் அவரோட காஸ்டியூமர் கமல் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ வினோத் அண்ணாவோட சிஸ்டர் அண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம் உங்களை. ஸோ எப்படி பிளே பண்ணிருக்காரு அவரோட ரோல் உள்ள? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வாரம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஜெயிலு கூட அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறமால இருந்து தெரிஞ்சிச்சு அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியல, இது மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலா அவர் எந்த எபிசோடுமே பார்த்தது இல்லை, சீசன் எதுவுமே பார்த்தது இல்லை. அவர் இதுக்கு முன்னாடி எழுந்த பாட்டுங்களா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இவருக்கு வந்த குறிப்புகள் தான். இந்த ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து எழுதி பாடி இருக்காரு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நர்வஸ்னஸ் அவருக்கே இருந்து, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அவரால் ஒரு லைவ்லினஸ் இருக்கு அந்த வீட்டுல. எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ்னா வினோத் அவரோட பேரு தான் வந்து இப்ப நிறைய இடத்துல வைரலா போயிட்டு இருக்குன்னா அது மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கும் போது அவருக்கு காஸ்டியூம் வந்து நீங்க தான். ஸோ காஸ்டியூம் வந்து இது வரைக்கும் நான் சோசியல் மீடியால பார்த்த எல்லாம் ஒரு விஷயம், காஸ்டியூம் பத்தி பார்த்த வீடியோக்கள் எல்லாமே விஜய் சேதுபதி அவர்கள் ஆகட்டும், பிக் பாஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வினோத் அவர்களோட காஸ்டியூமை பர்டிகுலரா வந்து பாராட்டியிருந்தாங்க. ஆனா ஒரு காஸ்டியூம் வந்து அவங்களே பாராட்டினாலும் இவரே வந்து கலாச்சிக்கிறார், செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸோ வடிவேல் சார் எல்லாம் நம்ம அப்போ பார்ப்போம், செல்ஃப் ட்ரோல் பண்ணி வந்து ரொம்ப வந்து ரீச் கொடுப்பாங்க, அவங்களே வந்து சிரிக்க வச்சுற மாதிரி. கோட்டு நல்லா இருக்கு சார், எல்லாம் டிடிஆர் கோட்டுன்றாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ எப்படி இருக்கு? ஸோ அவருக்கு சூட் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? ஸோ அவருக்கு எந்த மாதிரி சூட்ஸ்லாம் நீங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம்? நாங்கள் இண்டோ வெஸ்டர்ன் கொடுத்துருக்கோம், பிளேசர் கொடுத்துருக்கோம், டிசைனர் ஷர்ட்ஸு, கியூபன் காலர் ஷர்ட்ஸ், கேஷுவல் வேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். பேசிக்காக வந்து அவருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் மீட் பண்ண சொல்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம். அப்போவே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் பிக் பாஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துடலான்ட்டு நம்ம ஸ்டோருக்கு வந்தார். ஒரு அவுட்ஃபிட் வந்து ட்ரையல்லாம் பார்த்தாரு. அப்போவும் நல்லா ஜாலியாக வைப்பாக தான் போச்சு. அப்போ அவருக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஃபங்கியாக வேணும், இல்லை எத்தனைக்கு வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இந்த மாதிரி போடுவேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வேணுன்ற மாதிரிலாம் அவர் பிஃபோராகவே என்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வேணுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவுட்ஃபிட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒன்றுமே நம்ம நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம், நம்ம எஃபர்ட் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா த்ரூ அவுட் 15-16 மெம்பர்ஸுக்கு நடுவில் அவர் மட்டும் தனியாக தெரியணும். ஏன்னா அவர் என்ன மாதிரி ப்ளே பண்ணுறாருன்ற கேம் எப்படி நம்ம மக்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி சாட்டர்டே சண்டேல அவர் போடுற அவுட்ஃபிட்டும் யூனிக்காக தெரிஞ்சால் தான் அவர் அவுட்கம்மாக பார்க்க சொல்ல நல்லா இருக்கும்ன்ட்டு அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவு நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட் இல்லாமல் பண்ணுவோம், அது பயங்கரமாக பேர் வாங்கியிருக்கோம். அப்படி நீங்கள் கொடுத்த சூட்டில் எது இது வரைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்கு? கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குது, இது நல்லா இருக்குமா எப்படின்னு தெரியலையே, ஒரு டவுட்டோட பண்ணது திடீர்னு பார்த்தா நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னா எந்த சூட்டு? நீங்கள் சொன்ன அந்த டிடிஆர் கோட் ஆக்சுவலாக அது என்னன்னா நாங்கள் அது கொடுக்கவே இல்லை, அதுக்கு பதில் வேற அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருந்தோம். லாஸ்ட் டைமில் வந்து என்னன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எப்போ சொல்கிறாங்கன்னா 1 day பிஃபோர் தான் சொல்கிறாங்க, ஃப்ரைடே மார்னிங் சொன்னாங்க. ஆனால் டைம் ரொம்ப கம்மி, இமீடியட்டாக அவுட்ஃபிட் அமிச்சாகணுன்றதுனால வி டிசைடட். அதுக்கப்புறம் பண்ண சூட் தான் அது.
அது நாங்கள் ஏசிமெட்ரிக்கலாக ஒரு வித்தியாசமாக அதை பண்ணோம். அதை வந்து அவரே வேற கலாச்சிட்டு ப்ரொமோஷன் பண்ணாரு. விஜய் சேதுபதி அண்ணனும் அது வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஓகே, அந்த சூட்டு தான். ஆமாம். ஸோ செலெக்ஷன் வந்து யார் பண்ணுவா? ஸோ அவர் பண்ணுவாரா இல்லை டீம் முடிவு பண்ணுவாங்களா இந்த ப்ராசஸ்? இந்த ப்ராசஸில் வந்து டீம் தான். நான் ப்ளஸ் ஸ்டைலிஸ்ட் தீப்தின்னு இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர் தான் வந்து டிசைன் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி கிளாத் போகலான்றது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு அனுப்புவோம். இவங்களுக்கும் ஓகேன்றதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம் நம்ம. ஓகே மேம், உங்களுக்கு இவங்க பண்ண காஸ்டியூம்ல எந்த காஸ்டியூம் மேம் பிடிச்சிருந்தது? எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வீக் போட்ட காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரெட்ல அந்த பிரிண்டட் இது. அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக சொன்னது வந்து அவர் சொன்னார்ல, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி போன கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு மாதிரி பீச் கலரில் அழகாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் இருந்ததுனால அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இவங்க ரெடி பண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் ஐ மீன் லைக் காலையில் ஒரு 10:30 மணி எனக்கு என்னமோ வந்து கால் வருது அங்கேருந்து, இந்த மாதிரி இந்த காஸ்டியூம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சென்ட் another one அப்படின்னும் போது இவர் சொல்றதுக்கும் பயம். ஐயோ, ஏற்கனவே நான் வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பேன், எப்போ தரீங்கன்னு. இப்போ நான் ரிஜெக்ட் ஆனது அவங்க ஒரு 2-3 நாள் முன்னாடி சொன்னா கூட பரவாயில்ல, லாஸ்ட் மினிட்ல சொல்றாங்க. சாட்டர்டே நடக்க போகுது ஷூட், ஃப்ரைடே வந்துட்டு எனக்கு மத்தியானத்துக்கு மேலே சொல்லி எப்படியோ வந்து அந்த காஸ்டியூம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஓகே மேம். ஸோ வினோத் அண்ணா இவரை பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்து நாங்க இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு மாதிரி செம்ம ஜாலியான பர்சனா இருக்காரு. இவருக்கு கோபமே வராதா அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு இருந்தது. ஆனா கடைசி இந்த ஒரு 3 எபிசோடு அந்த மாதிரி ஆகட்டும், நான் இந்த வாரங்கள்ல நிறைய கோவப்பட்டிருக்காரு அப்படின்னும் போது இவரோட உண்மை முகம் இதுதானா அப்படின்னு கிரிட்டிசம் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ உங்களோட பார்வையா என்ன இருக்கு? சரி, எல்லாருக்குமே அது தேர் ஆர் 2 சைட்ஸ் ஆஃப் அ காயின் இல்லைங்களா? இப்போ எல்லாருமே வந்து நான் சந்தோஷமாவும் இருந்துட்டே இருக்க முடியாது, கோவப்பட்டுட்டு இருக்கவே முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் மிக்சர். நம்மளோட எமோஷன்ஸ்ன்றது எல்லாமே மிக்சராக தானே இருக்குது. அவர் இத்தனை நாள் ஜாலியா இருந்தாருன்னா எஸ், அதுவுமே வினோத்தனா தான். சடனா கோவம் தான் சேம் திங், இஸ் ஆல்சோ சேம் வினோத்தனா தான். அது வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. இதுல சந்தோஷப்பட்டு ஜாலியா இருந்ததுனால அவர் அப்படியும் இல்லை, இது கோவப்பட்டாரு, அவரோட கிரிட்டிசைஸ் பண்ணுன்ற பிஹேவியருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போவே கூடாது. அந்த மென்டாலிட்டியே வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு விஷயம் யாராவது நம்ம ஏதாவது சொல்லும் போது டக்குனு மனித இயல்பு அது கோவப்படணும் அப்படின்றது. அது கோவப்படுறாரு. இவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் என்ன பார்க்கறேன்னா, மேபி கொஞ்சம் அந்த ஏத்துக்க மாட்டேன்றாருல. நான் அந்த வீடியோல சொல்லும் போது அதுதான் சொன்னேன், வினோத்னா யாராவது சொன்னாங்கன்னா பொறுமையா நின்று கேட்டுட்டு புரிஞ்சுட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. அவருக்கு அந்த மேபி அது ஸ்டாமர் ஆயிட்டு ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, பசங்க வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது தப்பா கம்யூனிகேட் ஆயிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே தான் அவர் ஏதோ விளையாடுற மாதிரி. எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து சரியா பட்டது என்னன்னா, அவர் இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறது அவரை ஃபாலோ பண்ற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னன்னா, இவரோட சமீபத்துல இல்ல கொஞ்சம் வருடங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு மிக வைரலா இருந்தது. அந்த கானா பாட்டுன்னும் போது இவர் தான் டாப்ல இருந்தவர். இவரு ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாரு. யாரும் வந்து இந்த ரவுடி சாங்ஸ் பாடக்கூடாது, இந்த போதைப் பொருட்களை கலந்த வச்ச மாதிரி பாடக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கப்பூர்வமா இருந்த ஒரு சிங்கர், ஒரு உண்மையான ஒரு சிங்கர் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முன்னிலையா நம்ம இருக்கணும் அப்படின்ற காட்டுறவரா வினோத் அவர்கள் இருக்காரு. சோ இதனாலதான் வந்து இந்த இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பிளே பண்றாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவருக்கு எப்பவுமே வந்து கானா சிங்கர்னா நம்ம வந்து ஒரு நம்ம என்னைக்குமே வந்து ஏதோ வந்து நீ கானா சிங்கர் தானே, அந்த இது பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு நினைப்பு எப்பவுமே இருக்கும் அவருக்கு. அந்த விஷயத்த வந்து அவர் கோவத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னா அன்னைக்கு அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள வந்து அந்த கண்ட வார்த்தையில ஏதோ சொல்லும் போது கூட ஐ திங்க் he kept his foot on his grounds. எது வேண்டாம், சரி அவர் சொல்றது சொல்லிட்டு போட்டோம், நம்ம பாத்துக்கலாம், அவர் ஹேண்டில் பண்ணலாம். மெதுவாக தான் அவர் எந்த விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் விஷயம் என்னன்னா, அவருக்கு யாருமே வந்து இழிவுபடுத்தி பேச வேண்டாம். கானா சிங்கர்ஸ் அவங்களுமே அவங்க வேலையை பாக்குறாங்க, அவங்களை ஏன் இழிவுபடுத்துறாங்க, ஒருவேளை இதனால இருக்குமோ, அதனால இந்த சாங்ஸ் எல்லாம் பாடாதீங்க, கெட்ட வார்த்தைகள் வேண்டாம், ஆபாச சொற்கள் வேண்டாம் பாட்டுல, போதைப் பொருளை வந்து சம்மந்தப்படுத்துற எந்த பாடலுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ்ல நிறைய இடத்துல கவுண்டர் டைலாக்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ ஃபாஸ்டா கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்க ஆளை பார்த்ததே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டாரா வந்து பிக் பாஸ்ல வந்து வலம் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ வீட்டில் எப்படி இதே மாதிரி கவுண்டர்ஸ் தானா ஃபுல்லா? ரொம்ப ஜாலி டைப் ஆக்சுவலா, ஒரு மாதிரி லைவ்லியா தான் இருக்கும். கசின் மாதிரி தான் அவருக்கு. பட் ஆனா அவர் எப்போ அவர் வீட்டுக்கு போனாலும் அது ஒரு லிட்டில் பி உபசரிப்பா இருக்கட்டும், இல்ல நம்மள வந்து போர் அடிக்காது. ரொம்ப சிம்பிளா சொன்னா அதேதான். நீங்க அதுதான் அண்ணியுமே அதான் சொல்லுவாங்க, இங்கதான் இருக்காருன்னு பார்த்தா அங்கேயும் போய் அதே மாதிரிதான் ஜாலியா தான் இருக்காரு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட உங்களுக்கு அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கலாம், பாடியிருக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்கள்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க கெத்து படத்துல ஒரு சாங் ஒண்ணு வரும்,
பாட்டு பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது இவர் ஆடிருப்பாரு, சாண்டி வந்து ஆடிருப்பாரு, முட்டை ஆ. பூச்சி மூஞ்சிங்கெல்லாம் ஓகே. அந்த சாங் எனக்கு ரொம்ப அந்த பிடிக்கும். சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்குமே அந்த சாங் வந்து ஃபேவரைட் தான். ஸோ உங்களோட சூட் ஸோ இப்ப ரிஜெக்ஷன்ஸ் நெறைய நடந்திருக்கும். இப்பயே சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு குடுத்தோம் கடைசி நிமிஷத்துல ரிஜெக்ட். ஸோ இவங்க கால் பண்ணும்போதெல்லாம் என்ன நெனைப்பீங்க? ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ரிஜெக்ட்னாலே நம்ம வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். அது நடக்கும்போது என்ன நெனைப்பீங்க? கால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே சம்திங் ஹேப்பன் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடணும் மென்டலி. டக்குன்னு வந்து அடுத்து என்ன பண்ணணுன்ற மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிரும். கால் எடுத்தோடனே ஓகே ஆல்ரெடி இவங்க சொல்கிறப்பவே ஃப்ரைடே தேர்ஸ்டே கவர்மெண்ட் போனோடனே கால் பண்ணாலே ஓகே சம்திங் ஹேப்பன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிடுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி டக்கு ஏன்னா டைம் இல்லை, வி டூ ஃபாஸ்ட். ஏன்னா டக்குன்னு முடிச்சு கொடுத்தா தான் அங்கே ஷூட்டுக்கு போகணும். அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேறு காஸ்டியூம்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால டக்குன்னு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்ப ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ்லாம் அவர் இன்னும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமேனா அப்படின்னா எந்த காஸ்டியூம்ஸ்லாம் நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபங்கியாக ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஃபேப்ரிக்லலாம் ட்ரை பண்ணோம். 3/4 எல்லாமே எனக்கு கொடுன்னாரு. பட் ஆனால் சாட்டர்டே சண்டேல நம்ம 3/4 ட்ராக்ஸு இது மாதிரி ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன் கார்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா எலகெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி கார்மெண்ட்ஸ் தான் பண்ணுறோம். அவர் ஆனால் அது மாதிரி கார்மெண்ட்ஸ்லாம் சிலது கேட்டார். அதனால் அதெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேறு என்னென்னா இன்னும் கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர் வேறு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ஏசிமெட்ரிக்கல் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷன்ஸ் நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த சூட் செலக்ட் ஆகுமா ஆவாதா அப்படின்ற ஒரு குழப்பத்தோட அமைச்ச கோட்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கும். ரிஜெக்ட் ஆன கோட் இது ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு மனக்கசப்பு இருக்கும்ல, அதுனா எந்த சூட் ஏதாவது இருக்கா கையில் வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து இது வந்து ரெயின்போ கலர்ஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், அவர் எப்பயுமே ஃபங்கியாக விரும்புவார். இது ரொம்ப கொஞ்சம் சட்டில்டாகவும் இருக்கும், ஃபங்கியாகவும் இருக்குன்ட்டு இந்த ஷாக்கெட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இது ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரியல. கடைசியில் வந்து ஜஸ்ட் இப்போ தான் சொல்கிறாங்க மேபி கேமராக்கு ஒரு மாதிரி இருக்கலான்றதுனால தி டீம் வில் பி ரிஜெக்டட். அங்கே இருக்க பிக் பாஸ் டீம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் லாஸ்ட் மினிட்ல தெரிய வந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற வந்து ரெடி பண்ணி அமிச்சோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட கேட்கணும் மேம். ஸோ மெய்யழகன் காம்போ. ஸோ மெய்யழகன் காம்போனாலே 2 பேர் தான் உள்ள. இப்போ வரைக்கும் நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த ஒரு விஷயம் வந்து சிமிலராக இருந்திருக்கும். ஸோ இந்த காம்போ வந்து உள்ளே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் வெளியே வந்து திவாகர் அவர்கள் வந்து மாற்றி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. உங்களோட பார்வையில் எப்படி மேம் பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி. வினோத்னா வந்து ரொம்ப ட்ரூவா தான் இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சில விஷயம் அவர் ஏதாவது தப்பு பண்ணும்போதும் கரெக்ஷன் தான் பண்ண போவாரு. ஆனா அவர் அது ஏன் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. வேற யாராவது அதே கரெக்ஷன் சொன்னா ஏத்துப்பாரு. ஆனா வினோத்னா சொல்லும்போது மட்டும் அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு மாதிரி நீங்க கம்முனு இருங்க சார் அப்படிலாம் வந்து கத்திட்டு இருப்பாரு. அது எங்களுக்கே வந்து ஏன் அவர் சொன்னதானே வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி நாங்க என்ன நினைச்சோம்னா வெளியே வந்து சில வீடியோஸ் பார்த்து அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. ஆனா அதவே wrong. அது வெளியே வந்துட்டு இன்னும் அது வேற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி அவருக்கு இன்னும் சரியா புரியலன்னு தான் நினைக்கிறேன் வினோதனா பத்தி. யாருக்கு? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து வினோதனா அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சென்டிமெண்டா ஷேர் பண்ணியிருந்தார். சென்டிமெண்டா ஷேர் பண்ண ஒரு பதிவுனா இந்த பதிவை வந்து சொல்லலாம். ஸோ என் லைஃப்ல நான் ரொம்ப ஒரு பீக்ல இருந்தேன். ஸோ ஆரம்பத்திலே உள்ள வந்து ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்தினாரு. நான் எல்லா ஃபேமையும் பார்த்துட்டேன். நான் கொஞ்சம் எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும், எல்லாம் தெரியும். நீங்க வளர்ந்துட்டு போங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போற ஒரு மனிதரா இருந்தாரு. அவர் ஒரு இடத்துல உடைஞ்சாரு. உடைஞ்சு சொன்னாரு, நான் வந்து எல்லாத்தையும் ஃபேமா இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் இருந்தது. லைஃப்ல ஃபுல் டவுனா இருக்க டைம்ல வந்ததுதான் இந்த பிக் பாஸ். ஸோ இந்த கேமை நான் விட்டுறக்கூடாது, முழு மூச்சோட இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சொல்லும் போது இந்த இடத்துல இதுக்கப்புறம் வந்து கேம் ப்ளே பண்றதுனால தான் அவர் வந்து ரொம்ப கோவமாகறாரா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு லைஃப்ல என்ன நடந்துச்சு, அந்த அந்த வந்து அந்த அந்த தோல்வி அப்படின்ற ஒரு நம்மளோட கிராஃபே இருக்குல்ல, ஒரு கிராஃப் இப்படி ஏறி இப்படி இறங்குச்சுல, மொத்தமா இறங்கிச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து திரும்பி வந்து ஒரு கிராஃப் ஏறு. அந்த இறங்குனது எதனால இறங்கி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க அவரோட என்னன்னா இது காம்படிஷன் அதிகமா இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தானே இது. இப்ப இவர் வந்து கானால ஒரு இடத்துல வந்து அப்ப இருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பின்னாடி வரவங்க திருப்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. சேம் திங் என்னன்னா அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. சரி நாங்க அப்படியே போகுன்ற நிலைமையில தான் வந்துட்டு அகைன் அனதர் காம்படிஷனால வந்து அது கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். மத்தபடி அவரோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அவர் எப்பவுமே ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதை எப்பவுமே வந்து அவர் ஸ்டாப் பண்ணல. என்ன ஒண்ணு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது
ஒரு லிமிடெட் சாங்ஸோட வந்து அவர் ஸ்டாப் பண்ணார். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த லிமிடெட் சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் தான். ஓகே. ஆமா. எல்லாமே வந்து லீடிங் கம்போசர்ஸோட தான் வொர்க் பண்ணாரு. ம். அதுக்கப்புறமா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சேனல்ல நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட கன்டென்ட்ட நம்ம எப்படி வந்துட்டு இன்னும் பெருசுபடுத்தலாம்? அப்படின்ற மாரி தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாரு. மேபி அதுதான் வந்து அவரோட டிப்ன்றது நான் நெனைக்கிறேன். ஐ மீன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில தான் டிப். மத்தபடி ஃபேமிலி வைஸ் எல்லாமே வந்து ஹி வாஸ் டோட்டலி பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து உடைஞ்சது. என்னன்னா, ஒருத்தர நம்ம வந்து ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ வினோதனமா ஆச்சரியப்பட்டு சந்தோஷமா பார்க்குற ஒரு பார்வை இருக்கும். ஸோ திவாகர் இவரு இப்படி, ஸோ இவங்கள இப்படி அப்படின்ட்டு ஒரு ஒரு பார்வையில பார்க்கும்போது, வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டா உள்ள வராங்க ஆதிரை. ஸோ ஆதிரை அவர்கள் வந்து உள்ள வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, வினோத் அவர்கள் மேல அலிகேஷன் வைக்கிறாங்க. உங்களால தான் திவாகரே வெளில போனாரு. நீங்க ஒருத்தரே இது மாரி காம்போல கலாய்ச்சு வெளில அனுப்பிச்சு விட்டுறீங்க. அப்படின்ற மாரிலாம் முன்னெடுத்து வைக்கும்போது, பாதி கிரிட்டிசம் பண்றவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா, ஓகே வினோத் இது வந்து இது இப்படிதான் பண்ணிட்டாரா? அப்படின்ற மாரி நடந்துருச்சு. உங்களோட பார்வையில அத எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா வந்து எனக்கு இது எந்த வகையில இது ட்ரூனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. இது ரொம்ப வந்துட்டு ஆ எனக்கு தெரியல. ஆதிரையே வந்து அவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, இவர வந்துட்டு அவரு கால தூக்கி போட்டது, இவங்க கால தூக்கி போட்டது. அதனால தான் வந்துட்டு ஏதோ ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, அந்த சீனே வந்து வேற தான். ஓகே. வினோத்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லன்னா குத்துக்கால் வச்சு ஒரு மாரி உட்காருவாரு. இல்லன்னா கால் மேல கால். அவருக்கு ரொம்ப ஈஸி. அவரோட பாடி ஷேப்க்கு அவர் கால் மேல ஓகே. கால் போட்டு உட்கார்றாரு. அது யாருமே வந்து அவமதிச்ச மாரி வந்து எங்களுக்கு தெரியல. அந்த வீடியோலயே தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தாங்கன்னா, ஐ திங்க் அத வந்து விஜய் சேதுபதியே வந்து பேசியிருந்திருப்பாரு. இவர் நார்மலா போட்டது அவங்க மேல படக்கூட கிடையாது. ஓகே. ஸோ அவங்க ரிவர்ஸ் பண்ணது தான் ரொம்ப தப்பா இருந்தது. அவங்க மூஞ்சி முன்னாடி வந்து ஒரு கால் போகுது. அது ஒரு பொம்பள பிள்ளை. அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து அவங்க யோசிச்சிருந்திருக்கணும். அவங்க பண்ணது தப்பு. ஓகே. அதனால அவங்க வெளிய போனாங்க. சோ ஷி ஃபேஸ் த கிரிட்டிசிசம். ஓகே. அத நம்ம வந்துட்டு யாரா இருந்தாலும் நம்ம பண்ண தப்புனா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிரலாம். ஆக்சுவலா. அவங்க இப்ப உள்ள போயிட்டு வந்துட்டு இது மாரி தான் வந்து என்னையும் பண்ணீங்க. வாட்டர்மெலன் சாரி இப்படிதான் பண்ணீங்கன்னா, அவரோட பிஹேவியர அவர் வெளிய போனாரு. ஓகே. அவரோட வாயும் சும்மா இல்ல. ஓகே. நீங்க பேசுறதுனால தானே உங்களுக்கு வந்து நீ என்ன குடுக்குறியோ அதான் கிடைக்கும். ரெசிப்ரோகேஷன் அப்படிதானே இருக்கும். அந்த மாரி தான் நடந்தது. ஆனா அத மேபி அவங்க வேற மாரியா வந்து சொல்றாங்க. ஓகே. காமெடி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வார வந்து நாமினேஷன் நடக்கும்போது, ஆதிரை வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் நானே வந்து வியந்தேன். இந்த பொண்ணு எந்த அளவுக்கு வந்து இவ்ளோ அழகா பார்த்துருக்காங்க, இவ்ளோ கரெக்ட்டா வந்து சொல்றாங்க. கலையரசன பத்தியும் சரி, வாட்டர்மெலன் ஸ்டார் பத்தியும் என்ன தகுதி இருக்கு அவங்களுக்குன்னு கேட்டவங்க, ஓகே. வாட்டர்மெலன் ஸ்டார் வெளிய போனதுக்கு இப்போ அவங்க கொதிச்சுட்டு பேசுறது கொஞ்சம் காமெடியா இருக்கு. வாட் எவர் இட் இஸ். அது நோ கமெண்ட்ஸ். ஸோ ஓகே. எனக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு இது இருந்தது. என்னன்னா, வினோத் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு டேலண்டட் பெர்சன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அவர் வந்து வலம் வந்துட்டாரு. பாட்டு பிக் பாஸ் ஓகே. பிக் பாஸ் வந்து திரும்பி அவரோட கிராஃப் வந்து உயர்த்திருச்சு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லாதபோது, இவர் எப்படி இது ஒத்துக்கிட்டாரு? அப்படின்ற மாரி பல பேர் வந்து பேசுனாங்க. ஏன்னா இப்ப நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து வினோத் அவர்களுக்கு வந்து நெறைய சப்போர்ட் பண்றாங்க. இவரு எப்படி ஒரு பக்கம் மாற்றமலன் திவாகர் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து இன்ஃப்ளூயன்சரா கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களோட இந்த கேட்டகரியில எப்படி இவரு ஒத்துக்கிட்டாரு? அப்படின்ற மாரி கேள்விகளும் பார்த்தேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? ஆக்சுவலா வந்து அ அந்த கால் வந்ததுமே வந்து ஃபோன் பண்ணாருமா, இந்த மாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு உள்ள என்ட்ரா வரைக்குமே யாருன்னு எங்களுக்கே தெரியாது. ஓ! அப்படி. ஆ ஓகே. அவ எங்கள வந்துட்டு இப்ப நெக்ஸ்ட் வந்து வினோத் என்டர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லும்போது கூட எல்லாரும் போனா உட்கார்ந்தோம் அவ்வளவுதான். அவர் உள்ள போயிட்டாரு. ஓகே. யார் இருந்தாங்க? இதுக்கு முன்னாடி யார் போயிருக்காங்க? எங்களுக்கு பிறகு யார் வரப்போறாங்க? எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. யார் உள்ள என்டர் ஆகுறாங்கன்னு. ஓகே. இன்ஃபாக்ட் அந்த சில வீடியோஸ்லாம் யூடியூப்ல வர ஆரம்பிச்சுச்சுல. இவங்கலாம் போறாங்க, இவங்கலாம் போறாங்க. அதுல நீங்க எந்த வீடியோஸ் வேணா பாருங்க. யாருமே வந்து வினோத்த நான் வந்து பிரெடிக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. லைக் சும்மா வீடியோல கூட சொல்ல மாட்டாங்க. கானா வினோத் உள்ள போறாரு கூட சொல்லவே இல்ல. ஓகே. எங்களுக்கு விஜய் பாரு போறாங்கறதுல முன்னாடியே தெரியும். ஓகே. அவ்வளவுதான். ஆனா அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போனா தானே நம்மளுக்கு தெரியும். ஓகே. அவங்க காமிச்சதுல பாதி பேர் போவே இல்ல. டிஎஸ்கே போறாருலாம் சொன்னாங்க. யாருமே போல. போல. ஓகே. ம். உள்ள நெறைய ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸும் இருக்காங்க. வினோத் அவர்களோட காஸ்டியூம்ஸ் வந்து பீக்ல இருக்கு. ஸோ ம். அவங்களுக்கு யாருக்கா காஸ்டியூம் பண்ணணும்னா நீங்க யார சூஸ் பண்ணுவீங்க? எனக்கே கேட்டேங்க. பண்ண மாட்டேன்ட்டாரு. சும்மா கேட்டேன். ஓகே. சீரியஸ்லி நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா, நம்ம ஒரு செக்மெண்ட் எடுத்தோம்னா, ஒரு செக்மெண்ட்ட ஃபோக்கஸ் பண்ணா தான், அதில நம்ம மேல வந்து டெவலப் பண்ண முடியும். நான் ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வெட்டிங்ஸு, இந்த மாரி எத்தனிக் வேர்ஸ், மென்ஸ் ரிலேட்டட் கார்மெண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு. ஓகே. ஜஸ்ட் பார்ன் இந்த 1 இயர் பர்த்டே செலிப்ரேஷன் பேபீஸ் இந்த மாரி பசங்களுக்கும், ப்ளஸ் மென்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து வேற என்னென்ன மாரிலாம் புதுசா பண்ணலான்றத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இதில தான் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஓகே. சரி வேற ஏதாவது மேல் கண்டஸ்டன்ட்க்கு நீங்க பண்ணணும் காஸ்டியூம்ஸ் இவங்களோட இவருக்கும் சேர்த்து ஒரு காம்போ ஒண்ணு பண்ணுவோமே அப்டின்னா நீங்க யாருக்கு பண்ணுவீங்க? யாருக்கு பண்ணுவோம்னா, எஃப்ஜே கூட பண்ணலாம். எஃப்ஜே. எஃப்ஜே பண்ணலாம். ஏன்னா அந்த அளவு நம்ம என்ன கார்மெண்ட் குடுத்தாலும், அத கேரி ஓவர் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அவரும் ஓரளவு நல்லா கேரி ஓவர் பண்றாரு. ஓகே. அவருக்கு வேணா ட்ரை பண்ணலாம்.
ஓகே. ஸோ வினோத் ப்ரோக்கு நீங்க குடுத்த காஸ்டியூம்லயே எனக்கு புடிச்ச காஸ்டியூம் இந்த காஸ்டியூம் தான் ரொம்ப பர்ட்டிகுலரா வந்து எனக்கு இன்னி வரைக்கும் ஃபேவரட்டா இருக்கு அப்டின்னா எந்த காஸ்டியூம் வந்து சொல்லுங்க? ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணது வந்து இந்த மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸ். இப்போ எது இப்ப காமிச்சது. ஓகே. காமிச்சது. பட் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பட் இன்னொரு காஸ்டியூம் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணோம். அது விஜய் சேதுபதி சார் கூட சொன்னார் சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த ஃப்ளாரல் கலர் பிரிண்டட் ஓகே. பிளேசர் பண்ணியிருந்தோம். ஓகே. அது உண்மையிலே நான் வந்து ரொம்ப திங்க் பண்ணி இது ஏன்னா அவரோட நீட்ஸையும் இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணணும். எல்லாரோட கார்மெண்ட்டோட இவர் தனியாக தெரியணும், நோட்டீஸ் பண்ணணுன்ற ரொம்ப இன்டென்ஷனாக வந்து நான் யோசிச்சு பண்ண கார்மெண்ட் தான் அது. ஓகே. ஓகே. அதுவும் அதே மாதிரி அவரும் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஐ ஸோ ஹாப்பி அது சொல்றப்ப. அது நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப கிராண்ட் ஃபினாலே வரும். எப்படியும் செமி ஃபைனல். ஸோ ஃபைனல்ன்னும்போது இப்ப நெறைய பேர் வந்து வோட் பண்ணது வினோத் அவர்களுக்கு தான். அவருக்கு எந்த மாரி காஸ்டியூம் வந்து பண்ணலாம்னு நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க? இதுவரைக்கும் அவர் ட்ரை பண்ணாதது வித்தியாசமா பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் வந்து அது என்ன மாரி நம்ம ஒர்க் அவுட் ஆகுன்றத நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ மேம் உங்ககிட்ட வினோத் ப்ரோ தொடர்ந்து பார்க்கும்போது, ஒரு பக்கம் இந்த ஒரு மாரி ஜாலியா பேசுறது இருக்குல்ல, ரம்யா ஜோ அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அது இன்னும் வைரலா போயிட்டு இருந்தது. என் ஆள் தானே நீ உன்ன நான் சைட் அடிக்க மாட்டேனா அப்படின்னா, அண்ணி அப்படின்னு கத்துவாங்க. ஸோ அந்த காணொளிய பார்க்கும்போது, வீட்ல பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆக்சுவலா பண்ணீங்க? வந்து அத பார்த்துட்டு எனக்கெல்லாம் ஒரு மாரி ஆச்சரியமாயிருச்சு. இப்படி பேசவே மாட்டாரு இவரு. இப்படி இப்படி பேசினாரு அப்படின்னு. அது வந்து பார்த்துட்டு அடுத்தது வந்து நான் ஃபோன் பண்ணிட்டு, "பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆ. "பாத்தேன், வரட்டும் வீட்டுக்கு" அப்படின்னாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே. அப்படிதான் சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்க. ஓகே. ஸோ பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாரு. ஸோ ஹார்ட் டச்சிங்கான மொமெண்ட்லாம் வீட்ல நடந்திருக்கும். ஸோ அந்த மாரி ஏதாவது ஷேர் பண்ண லைன்ஸ் இருக்கா? எனக்கு பர்சனலா நடந்தது மட்டும் நான் சொல்றேன். ஆ. ஆக்சுவலா என்னன்னா, உள்ள போம்போது என்னால வந்து போக முடியல. ஆக்சுவலா அவர பார்க்கவும் முடியல. அப்போ நான் வந்து ஆக்சுவலா கேரளால இருந்தேன். ஃபோன் பண்ணாரு. வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே நைட்டுன்னு நெனைக்கிறேன். ஃபோன் பண்ணிட்டு, "அம்மா நான் உள்ள போறேன்ம்மா. லாஸ்ட்டா உனக்கு தான் ஃபோன் பண்றேன். பார்த்துக்கோ. ம். எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுன்னு." மோஸ்ட்டா சில சமயம் எடுக்க மாட்டேன் நான். ஃபோன் ஓகே. பண்ணா ஃபோன் எடு. பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இட் வாஸ் லைக் உள்ள போயிட்டு பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு, ஐயோ! நான் இல்லையே அன்னைக்கு. ஓகே. இருந்திருக்கலாம் சென்னையில அப்படின்ற மாரி இருந்தது எனக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில நீங்க இ டிராவல் பண்ணதுல, ஏதோ ஒரு இடத்துல வினோத் அவர்கள் உடைஞ்ச தருணங்கள் ஏதாவது இருக்குமா? ஏன்னா, நாங்க அவர ரொம்ப ஹேப்பியா பார்த்தோம். அவர் சென்டிமென்ட்டா பேசும்போது சீரியஸா எங்களுக்கே கண்ணு கலங்குது. அப்படின்னும்போது உடைஞ்ச தருணம் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா வந்து அவருக்கு வந்து பிரக்யா வந்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்பெஷலா அவருக்கு ஆசை வந்து அவள ஒரு பெரிய சிங்கரா ஆக்கணும். ஓகே. அவ என்னன்னு தெரியல இப்போதைக்கு அவளுக்கு. ஷி இஸ் அ வெரி டேலண்டட் கிட். ஏதாவது ஒரு விஷயத்துல அவ பெரிய ஆளாக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு வந்து அவ ஒரு பெரிய சிங்கரா ஆக்கணுமா? ஓகே. எதுவா இருந்தாலும் நீ கைட் பண்ணு அப்படி. அவருக்கு மைண்ட் எல்லாமே வந்து குழந்தைங்கள வந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன பண்றது? ஏது பண்றது? இதுதான் அவருக்கு மைண்ட்ல எப்பவுமே ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகே. அது இப்போதைக்கு வந்து பிரக்யா ஸ்கூல் போயிட்டு இருக்கா. நல்லா படிப்பா. ஸோ இது மாரி அவுட்ஸ்டாண்டிங் கிட். எங்க அப்பா வரட்டும். எங்க அப்பா பிக் பாஸ்ல இருக்காரு. வருவாரு சீக்கிரமா அப்படின்னு தான் ஓகே. ஸ்கூல்லயுமே அந்த அம்மாக்கு பேச்சு. ஓகே. ஸோ யா. சரி. இப்ப பிக் பாஸ் இந்த ஃபைனல் இதெல்லாம் முடிஞ்சு வெளிய வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன கேட்கலான்னு இருக்கீங்க? என்ன பேசலான்னு இருக்கீங்க? எப்படி அத செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்க? அது வந்து நோ வேர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நார்த் மெட்ராஸே வந்து களை கட்டும். ஓகே. எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கானா சிங்கர்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு மாரி ரொம்ப ஆவலா இருக்கும். ஓகே. ஆ அது வரைக்குமே வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் வந்து உள்ள ஆடுற கேம் அவர் ஆடட்டும். ஓகே. பார்த்துக்கலாம் அப்படின்றது. கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண ரெடி தான். ஆப்வியஸ்லி இப்பயுமே வந்துட்டு தான் இருக்கீங்க. வராமலாம் இல்ல. பட் தென் அவர் கேம அவர் கரெக்ட்டா விளையாடிட்டு இருக்காரு. எந்த ஒரு இடையூறுமே இல்லாம அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. பண்ணுவாரு. ஸோ இன்னொரு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு விஷயம் பார்த்தேன். ஸோ வினோத் அவர்களுக்கு நெறைய பிஆர் பண்றாங்க. ஸோ பிஆர்ஸ் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அவரு வந்து இப்படி நல்ல விதமா தெரியிறாரு. காமெடியா நெறைய இடத்துல ரீச் ஆவறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்டின்னா நீங்க நான் என்ன சொல்றேன்னா, லைக் ஒண்ணும் இல்ல. அந்த சேனல்ல மேபி அந்த பேஜ்லயே நீங்க போய் பார்த்தீங்கன்னாவே, எனக்கு தெரிஞ்சு அது வெறும் வினோத் அண்ணா வீடியோஸ் மாரி இருக்கிற மாரி தெரியல. நானே வந்து ஆக்சுவலா அண்ணிட்ட கேட்டுருக்கேன். ஓகே. ஏதாவது பண்ணலாம். நம்மளும் ஏதாவது பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாரி எனக்கு தோணுது அப்படின்னு. இவங்க எப்படின்னா, வேண்டாம்மா அது வந்து தப்பா போயிட போது. அப்ப ஏதோ பண்றோன்ற மாரி பேச்சு வரப்போது அப்படின்னு. ஸோ ஓகே. ஆக்சுவலா அது பண்ணணும்னே இல்ல. அவரோட கவுண்டர் வந்துட்டு இன்ஃபாக்ட் நாங்க நைட் ஒண்ணு நடந்திருக்கும். ம். 1/2 மணி நேரத்துல நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். "அத பார்த்தீங்களா? அது நடந்திருக்கு பார்த்தீங்களா?" அப்படின்னு. ம். அவங்க போய் அது Instagram ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள அத பத்தின மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. அத பத்தின வீடியோ மீம்ஸ் நெறைய பார்த்துட்டு இருக்கோம். ம். அவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து அத பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்கானிக்கா போற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பிஆர்ன்ற ஒரு கேரக்டர் ஒண்ணு உள்ள வந்துட்டு அது கெடுக்க வேண்டாம் அப்படின்றது தான். ஓகே. ஆர்கானிக்காவே அவருக்கு போயிட்டு தான் இருக்கு. ஓகே. எங்களுக்கு பெரிய சப்போர்ட்ல ஒரு சில விஜேஸ் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் லைக்
ப்ரௌட் ஆஃப் இட். ஓகே மேம். இன்னொரு ஒரு ஷார்ப்பான கேள்வி 2 பேர்கிட்டயும் கேட்கணும்னு நெனச்சேன். ஸோ கானா வினோத் அவர்களுக்கு உள்ள யார் சரியான ஆப்போனன்ட் அப்டின்ட்டு நான் கேட்கணும்னு நெனச்சேன். 2 பேரும் பதில் சொல்லலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, சைலன்ட்டான ஒரு காம்படிட்டர்ன்னு பாத்தீங்கன்னா, விக்கல்ஸ். விக்கல்ஸ். ஓகே. ஆக்சுவலா ஹி இஸ் டூயிங் வெரி ஸ்ட்ராங். எனக்கு தெரிஞ்சு சைலன்ட்டா அவர் ஒரு மாரி காம்பீட் பண்ணிட்டு இருக்காரு. ம். நம்ம ரொம்ப எதிர்பார்த்தவங்க அந்த மாரி ஒண்ணும் பெருசா இல்ல. ஐ எக்ஸ்பெக்ட் பார்வதி. ஓகே. கண்டிப்பா வருவாங்க. ஃபினாலே வருவாங்கன்னு தோணுது. ஓகே. இவங்க 2 பேர் தான் டஃப். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நெறைய விஷயங்கள வந்து ரியோ டிவிக்காக ஷேர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருக்குமே தேங்க் யூ. ஸோ உங்க டைம் ஒதுக்கி பண்ணிக்கிறது தேங்க் யூ. ஸோ இந்த மாரி பல புதுமையான இன்டர்வியூஸ், எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நெனைக்கிறீங்களா? மறக்காம ரியோ டிவிய லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சைனிங் அவுட் ரூபன்.